இது எனக்கு ரொம்ப நாளாக செய்யணும்னு ஆசை. ஆனால் இப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் கிடச்சிருக்கு. நிறைய வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். இந்த வீடியோ நம்ம பண்ணி போடணும். ஏன்னா இது வந்து வாட்டர்மெலன் ஜூஸு, நம்ம ஊரில் விளையிற வாட்டர்மெலன் ஜூஸு. எங்கள் ஊரில் இதாங்க ஃபேமஸு. இது வந்து இந்த சீசனில் சித்திரை மாத டைமில் தர்பூசணி வந்து நம்ம ஊரில் அதிகமாக போடுவாங்க. மேலுமருவத்தூர் பக்கத்தில் அச்சிரப்பாக்கம் ஃபுல்லாக சுற்றுவட்டாரம் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக தர்பூசணி தான் அதிகமாக இருக்கும். இந்த நம்ம ஊரில் ஃபுல்லாகவே தர்பூசணி ஃபேமஸான ஊர். எல்லா ஊர்லேருந்து வந்து ஏற்றிட்டு போவாங்க. கோயம்புத்தூர், சென்னை, கொடைக்கானல், அப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூர் வரைக்கும் கூட புல்லோடு போகுது. இங்கேருந்து மைசூர், பெங்களூர் எல்லா ஊரும் போகுது. ஆனால் அந்த ஜூஸை நம்ம வந்து வித்தியாசமாக செஞ்சு போனால் ரொம்ப நாள் ஆசை. அதை வந்து இந்த கோடை வெயிலில் நம்ம வந்து ஒரு இயற்கையோட ரசிச்சுக்கிட்டு அந்த கிணத்துல குளிச்சுட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சின்ராசை பிடிக்கவே முடியாது. ஃபுல்லாகவே கிணத்துல, காட்டில், மலையில் தான் இருப்பார். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து கிணறு இன்றைக்கி நம்மளுது ஃபுல்லாகவே வந்து ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நம்ம வந்து கிணத்துல குளிச்சுட்டு இந்த இயற்கையை ரசிக்கிறதே நம்மளோட வேலை. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நம்ம நிறைய நெல்லிக்காய் ஜூஸு, இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு, ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் குடித்தோம்னா நம்மளோட ஸ்கின் வந்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயங்கரமான சொனங்க இது. ஃபுல்லாகவே உடல மாணவரே முக்கியம். பயங்கரமாக கட்டிக்கும். அந்த மாதிரி ஒரு சொனையில் வந்து பல்ட்டி அடிச்சுட்டு கொஞ்ச நாளாக வீடியோவை நம்மளால சரியாக பண்ண முடியல. நிறைய வந்து சிக்கல்கள் போய்கிட்டுருக்கு. அதனால் முன்ன மாதிரி நிறைய வீடியோக்கள் பண்ண முடியல. அது மாதிரி நிறைய வீடியோக்கள் பண்ணி நிறைய சயின்ஸ் வீடியோ மக்களுக்காக இயற்கையை பற்றி ஃபுல்லாகவே வந்து சொல்லணும்னு ஆசை தான். இருந்தாலும் இப்போ சூழ்நிலை சரியில்லாதனால நம்ம வந்து சரியாக வீடியோ பண்ண முடியல. ஃப்யூச்சரில் நல்ல வீடியோஸ் எல்லாம் நிறைய போடுவோம். அதனால் சேனல் வந்து உயிரோடு வச்சுருக்கா தான் சின்ன சின்ன வீடியோ பண்ணி போட்டுருக்கோம். நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் கிணத்துல குடிங்க, இல்லாட்டி குளிக்காதீங்க. இது வந்து பெரிய ஆபத்துக்குள்ளே விளைவிக்க ஒரு கிணறு. சப்போஸ் நீச்சல் தெரியாத பசங்களாம் போய் கிணத்துல குளிக்காதீங்க. அது வந்து பாதுகாப்பு இல்லாத எந்த செயலும் செய்யாதீங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.